நடிகையான விச்ரா பத்தி நெறைய விஷயங்கள தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். முக்கியமா சொல்லணும்னா, பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து, அத பேஸ் பண்ணி இப்போ ஒரு போஸ்ட்ட அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி, ஹேப்பியா அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா கேட்கலாம். விசித்ரா அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில பொற்கொடி அப்படிங்கிற படம் மூலியமா உள்ள வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பெர்சன் தான். அது மட்டும் இல்லாம அந்த காலத்து நடிகை அப்படிங்கிறதுனால பேரும் புகழும் இன்னும் அழியாம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல எதுவும் நடிக்காம இருந்த விசித்ரா அவர்கள் குக்கு வித் கோமாளியில ரீஎன்ட்ரி கொடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கறத அப்பப்ப காமிச்சிட்டே இருந்தாங்க. இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 7க்குள்ள போயிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். முக்கியமா சொல்லணும்னா 50 வயசான விசித்ரா அவர்கள் பிபி ஹவுஸ்க்குள்ள கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல இருந்து சாதனையை படைச்சது வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலைமையில ஷாஜி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் மேனேஜர் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி இப்ப 3 பசங்கள் இருக்கு. அவங்கள பத்தி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் நல்லாவே தெரியும். என்னதான் அவங்க ஏஜ்டு பர்சனா இருந்தாலும் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே ஒரு போட்டியாளரா இருந்தாங்க. ரொம்பவே இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்னு சொல்லியே ஆகணும். இப்படி எல்லாம் டஃப் காம்படிட்டட் பண்ண ஒரு பர்சன் தான் விசித்ரா அவர்கள். பிபி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிபி பத்தி தான் நிறைய பேர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க, நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிட்டு போல அது எல்லாத்துக்குமே ஒரு டாட் வைக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க ஃபேமிலியோட ஒரு ஆத்துல குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் போட்டு அதுக்கு கீழே ஒரு கேப்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்பாடா நிம்மதி, BB7 முடிஞ்சிருச்சு, பேக் டு மை லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது ஐ திங்க் பிபி ஹவுஸ்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம கோடைக்காலம் அதுவுமா இந்த தண்ணியில குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சுகமான விஷயம். முக்கியமா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியா அந்த கேப்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. சோ விசித்ரா அவர்களை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.